ஒரு விவசாயியோட தோட்டத்துல பூக்குறதையும் காய்க்கிறதையும் சுத்தமா நிறுத்திக்கிட்ட ஒரு வயதான மரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல ஒரு குருவியும் கூடு கட்டி 2 முட்டையிட்ட அந்த குஞ்சுகளை பொறிச்சு அதுங்களுக்கு இறை தேடி கொண்டு வந்து கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த விவசாயி தன்னோட மனைவியோட வந்து அந்த மரத்துக்கடியில நின்று இந்த மரம் பூக்குறதையும் காய்க்கிறதையும் நிறுத்திக்கிட்டு, இந்த மரம் பட்டு போய் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாம போறதுக்கு பதிலாக அந்த மரத்தை வெட்டுனா நம்ம விறகுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாரு. உடனே அவர் மனைவி சரிங்க இதை வெட்டுறதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வரலான்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த குஞ்சுங்கள் எல்லாம் தன்னோட தாய் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்காரர் சொன்னதை கவலையோட சொல்லிச்சிங்க. இந்த மரத்தை வெட்ட போறாங்கன்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சிங்க. அப்போ அந்த குஞ்சுங்களுக்கு தாய்க்குருவி சொல்லிச்சு, பயப்படாதீங்க கண்ணுங்களா, நாளைக்கு எல்லாம் மரம் வெட்ட போறதில்ல, அதுக்கு முன்பே நம்ம வேற இடத்தை தேடிக்கொள்வோம்னு சொல்லிட்டு தாய்க்குருவி பறந்து போச்சு. தாய்க்குருவி சொன்ன மாதிரியே அடுத்த நாள் யாருமே மரம் வெட்ட வரல. அதை கண்டு அந்த குஞ்சுங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. மறுநாள் அதே விவசாயி அந்த மரத்துக்கடியில நின்று சொன்னாரு, மரம் வெட்டுறவன்ட்ட சொல்லி மரம் வெட்ட அவனும் வரல, அதனால என்னோட மகனை விட்டு இந்த மரத்தை நான் வெட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு. அன்னைக்கு சாயங்காலம் தாய்க்குருவி வீட்டுக்கு வந்ததும் அந்த குஞ்சுகள் எல்லாம் சொல்லி ரொம்பவுமே அழுதுச்சுங்க. தாய்க்குருவி உடனே சொல்லிச்சு, பயப்படாதீங்க கண்ணுங்களா, நாளைக்கும் மரம் வெட்ட போறதில்லைன்னு தைரியம் சொல்லிச்சு. மறுநாள் அதே விவசாயி அந்த மரத்துக்கிட்ட வந்து, என்னோட மகன்கிட்ட சொல்லியும் இந்த மரத்தை வெட்டல, அதனால இனி யாரையுமே நம்ப கூடாது, யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால நாளைக்கு நானே கோடாரியை எடுத்துட்டு வந்து இந்த மரத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு. அந்த தாய்க்குருவி இரவு வீட்டுக்கு வந்ததும் குஞ்சுகள் எல்லாம் சொல்லி ரொம்பவுமே அழுதிச்சுங்க. தாய்க்குருவி உடனே சொல்லிச்சு, சரி நம்ம நாளைக்கே வேற இடத்துக்கு போயிடலாம். இவ்வளவு நாள் இந்த விவசாயி அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு இருந்தாரு, அதனால இந்த காரியம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அவரே எப்போ முடிவெடுத்தாரோ அதுக்கப்புறம் அந்த காரியம் தள்ளி போகாது, அதனால நம்ம நாளைக்கே வேற இடத்துக்கு போயிடலான்னு அந்த தாய்க்குருவி சொல்லிச்சுது. மறுநாள் சொன்ன மாதிரியே அந்த விவசாயி கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக வந்தாரு. இந்த தாய்க்குருவியும் தன்னோட குஞ்சுகளை அழிச்சிட்டு காட்டுல உள்ள ஒரு மரத்துல கூடு கட்டி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை மூலம் நமக்கு என்ன உணர்த்த வராங்கன்னா, எந்த ஒரு செயலையும் பிறரை நம்பி இருக்கக்கூடாது, தானே அந்த செயலை செய்யும் போது அது வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்ல வராங்க.